நான் கட்டுமான காடு வச்சுருக்கேன், எனக்கு வீடு இருக்குது, இடமும் இருக்குது, ஆனால் அதுக்கு பட்டா இல்லை. எனக்கு 4 லட்சம் வருமா? அதுக்கு பட்டா இல்லை, பத்திரம் இல்லை, ஆனால் 4 லட்சம் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னா, நீங்கள் இருக்கிற வீடும் இடமும் என்ன இடம் ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. உங்களுதுன்னு தெரியாமல் யாருக்கு என்ன கட்டி கொடுத்துருவாங்களா? அதனால் உங்களது பட்டா பத்திரம் இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு 4 லட்சம் தருவாங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, எந்த இடத்துல வீடு கட்டினுக்கிறீங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ரோடுலேயே கூட இடத்த பிடிச்சி கட்டி வச்சிடுறாங்க வீட்டை, காலியாக்குதுன்னா. அப்போ அந்த ரோடு இடத்த உங்களுக்கு பட்டா கொடுக்க முடியாதுல்ல. அதே மாதிரி ஏரி இடம், இந்த கால்வாய் இடம், இந்த மாதிரி இடத்துலையெல்லாம் உங்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டாங்க. அது கோயில் இடம், இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அதனால் உங்களுக்கு பட்டா பத்திரம் இருக்காது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா, நீங்கள் அதுக்கு வாங்க முடியாது. அதே மாதிரி தான் கோயில் இடத்துல இருக்கணும், எங்களுக்கு கிடைக்குமான்ற மாதிரி கேட்டாங்க. நாங்கள் வரியெல்லாம் கூட கட்டினுக்கணும். இப்போ கோயில் இடத்துல இருந்தால் அது கோயில் சொந்தமான இடம். அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வீடு கட்டி தர முடியாதுல்ல. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் உங்கள் பேரில் நீங்கள் வீடு இருந்தாலும் இடம் இருந்தாலும் அந்த இடமும் வீடும் உங்கள் பேரில் இருக்கணும். அந்த இடம் பட்டா உங்கள் பேரில் இருக்கணும், பத்திரம் உங்கள் பேரில் இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் கட்டுமான காடு வச்சுருந்தா, வறுமை கோட்டு கீழே இருந்தால் உங்களுக்கு கட்டாயமாக 4லேருந்து கட்டாயம் கிடைக்கும். அதுக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்றது வேஸ்ட்டு. நீங்கள் எவ்வளோ நாள் போட்டு வச்சுருந்தாலும் நம்ம வீடு கட்டுறதுக்கான வரைபடம், நீங்கள் அந்த கட்டுமான காடு இதெல்லாம் வச்சு நீங்கள் போய் லேபர் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அங்கேவே பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா அது சம்மந்தமான ஆஃபீஸுங்க நிறைய தகவல் இருக்கும், அங்கே போய் கொடுத்தீங்கன்னா அவங்க பண்ணி விட்ருவாங்க. உங்களுக்கு அதில் நீங்கள் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் 100% 4 லட்ச ரூபா கட்டாயம் வரும், நீங்கள் வாங்கலாம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் பண்ணி வச்சு ரொம்ப நாளாக வரலன்னு சொல்கிறவங்க நீங்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம், இல்லைன்னா சரியான இடத்துக்கு போகலன்னு அர்த்தம். நீங்கள் எங்கே அது கரெக்டாக பண்ணி தருவாங்கன்னு பார்த்து அங்கே போய் நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. நான் 10 வருஷம் பண்ணியிருக்கிறேன், 18 வருஷம் ஆச்சு, எந்த யூஸும் இல்லை, வேஸ்ட் ஆகுதுன்னா அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தலைன்னு அர்த்தம். அந்த கார்டை நீங்கள் எப்படி எங்கே போய் நம்ம மூவ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு அர்த்தம் உங்களுக்கு. அதை நீங்கள் சரியான இடத்துல கொண்டு போகலன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் சரியாக போய் டிபார்ட்மெண்ட்லேயே விசாரிங்க, அவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு எங்கே நீங்கள் இதை பண்ணணும், எங்கே பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்றது எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுவாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இடம் இருக்குது, வீடு இருக்குது, ஆனால் பட்டா இல்லை, பத்திரம் இல்லைன்னா நிச்சயமாக வராதுங்க.